அதிர்ஷ்டம் நியூஸிற்கு உங்களை வரவேற்கிறோம். டிவிகேவை எடப்பாடி பழனிசாமி ஏன் தவிர்த்தார்? வெளியான பகிரங்க உண்மை. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்ப வந்திருக்கிறாரு. அதற்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டுல 1.25 கோடி ஓட்டு வாங்கினால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும். இன்னைக்கே 19லிருந்து 30 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,00,000. இவங்க அத்தனை பேரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் 31 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி அதிமுக. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த தடவை முதலமைச்சர் பதவி இல்லையென்றால் எப்போதும் இல்லை என்ற ஒரு நிலை. இப்படிப்பட்ட சூழலில் விஜய் அவர்கள் 2.5 வருஷம் நாங்க, 2.5 வருஷம் நீங்க அப்படின்னு சொன்னவுடனே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏதாவது ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கூட கேட்டால் பரவாயில்லை. அதை விட்டுவிட்டு துணை முதல்வர், முதலமைச்சர் அப்படின்னு பேசுறதை அவர் ரசிக்கவில்லை. இன்னொரு குறை என்னன்னா, நேரடியாக விஜய் பேசாம கூட இருக்கக்கூடிய 4-5 பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அதுவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்ல. ஏன்னா அவர்களுக்கு பெருசா அனுபவம் இல்ல. கடைசியா பூசி ஆனந்தும் நம்ம வியூக வகுப்பாளர் ராதவ் அர்ஜுனா 2 பேரும் பேசிட்டு நடந்து வர வீடியோ ஒன்னு வைரலாச்சு. எடப்பாடியை நம்பி யாருங்க போவாரு அப்படின்னு அவர் பேசி, அதுக்கப்புறம் நான் அப்படி பேசல, தவறா புரிஞ்சுக்கப்பட்டதுன்னு மன்னிப்பு கேட்டார். அதுவும் எடப்பாடிக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கூட்டணிக்கு வேணாம் அப்படின்னு எடப்பாடி முடிவு பண்ணாரு. ஒரு காலத்துல கொடி பறக்குதுன்னு சொல்லி கூட்டணிக்கு அவர் பச்சை கொடி காட்டினாரு. அப்ப டிடிவி தினகரன் யாரும் வரல. வராத போது அந்த சீட்டை கொடுக்கலான்னு நினைச்சாரு. இப்ப டிடிவி, அன்புமணி எல்லாரும் வந்த பிறகு விஜய்யை உள்ள கொண்டு வரணும்னு பிஜேபி நினைக்குது. விஜய்க்கு ஒரு 50 சீட்டு கொடுத்துட்டா எடப்பாடி மைனாரிட்டி ஆகிடுவாரு. அதை எடப்பாடி விரும்பவில்லை. இன்னும் குறிப்பா அமித்ஷா கிட்ட அவர் பேசும்போது கூட புள்ளி விவரத்தின் அடிப்படையிலேயே விஜய்க்கு பெரிய ஓட்டு வங்கி இல்லைங்க, அவர் தனிச்சு நின்னா நமக்குத்தான் நல்லது, கிறிஸ்தவ ஓட்டுகளும் இஸ்லாமிய